கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக சோஸ்திரம். வாசிப்போம் 5வது அதிகாரம். அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆவியின் கனிகளை பற்றி வாசிக்கின்றோம். 22வது அதிகாரத்தில் இருந்து ஆவியின் கனிகளை பற்றி வாசிக்கிறோம். என்னத்தை சொல்லுகிறது? இச்சையடக்கம், மனதை கட்டுப்படுத்துறது, தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கிறது. இப்ப ஒருவன் தன்னையே கட்டுப்படுத்துகிற ஒரு செயல். என்ன செயல்? ஒருவன் தன்னையே கட்டுப்படுத்துகிற ஒரு செயல். அதான் ஆவியின் கனிகளில் கடைசியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சரி, சுய கட்டுப்பாடு. இப்ப இந்த இச்சையடக்கத்தை என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது உடனடியாக எங்களுடைய எண்ணம் அந்த பாலியல் சம்பந்தமான இச்சையடக்கத்தை தான் வரும். ஆனால் அதுவும் இவைகளுக்குள்ளே முக்கியமான ஒன்றுதான். சரியா? இப்ப ஒருவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்துகிற ஒரு செயல், அதான் சுய கட்டுப்பாடு. சரியா? சிறப்பாக பாலுணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற ஒரு செயலாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கை ஒழுங்குகளுக்கு உட்பட்டதாக விளங்க வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? எங்களுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, வாழ வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. அதை இயேசுபிரான் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முறை ஒன்று. அது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், அவருடைய வேதப்படியானதாக இருக்க வேண்டும். அப்போ அவருடைய வேதம் தான் நமக்கு எண்ணத்தை போதிக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் என்ன செய்ய வேணும்? வாழ வேண்டும். அல்லேலூயா. இச்சையடக்கம் இல்லாத பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குமுறையாய் இருக்காது. சரியா? அப்ப இச்சை, உணர்ச்சிகள், நாட்டங்கள், மனநிலையை நாம் ஆளுகைக்குள்ளே உட்படுத்தி வைத்திருக்கிற ஒரு தன்மை விளங்குறதா? மற்றது நாம் எல்லாவற்றிலும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியம். ஏன்? வாழ்வை ஒழுங்காய் வாழ்வதற்கு. துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிலே கூட இவைகளை நாம் காண முடியாதிருக்கிறது. மிகவும் துக்கமான ஒரு காரியம். இச்சையடக்கம் என்பது நம்மால் நாமாக உருவாக்க முடியுமா? ஆனால் இன்றைய நாளில் இச்சையடக்கம் என்பது பரிசுத்த ஆவியின் கனி என்று நாங்கள் வாசிக்கிறோம். யாருடைய கனி? பரிசுத்த ஆவியானவரின் கனி. அப்போ எப்படி நாமாக நமக்கு உருவாக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு. அதாவது இப்ப நாம் சரியான முறையில் இயேசுவுக்குள்ள நிலைத்திருப்போமாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? கனி கொடுக்கிறவர்களாக எங்களை ஆண்டவர் மாற்றுவார். விளங்குறதா? ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்று உலகம் என்ன செய்யும்? ஒரு மனிதன் உதவி செய்தா, நல்லாக பேசினா, விளங்குறதா, நல்ல வார்த்தைகளை சொன்னால், ஓ அவன் ஒரு நல்லவன் என்று சொல்லுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஒரு மனிதனை எதனாலே அறியலாம்? கனிகளினாலே தான் அறியலாம். இல்லையா? அப்ப கரெக்டர் படி நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் உண்மையாக இந்த ஆவியின் கனி யோவான் 15 எடுத்து வைத்திருக்கிறீர்களா? வாசிப்போம். 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுள்ள கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போ. இது ஒரு மிகவும் கடுமையான ஒரு
வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க, கனி கொடுக்க வேண்டும். கனிகள் என்றால் 9 கனிகளையும் 22வது 23வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த கனிகள் நமக்கு எப்படி உருவாகிறது என்பதை இந்த பகுதியில் நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்க, இயேசுவில் நிலைத்திருந்தால் நான் திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இல்லையா? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள். 4வது வசனம், என்னில் நிலைத்திருக்கிறவன், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்ப இயேசுவில் நாம் சரியாய் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. சரியாக நிலைத்திருக்கும் போது நாம் கனிகளை கொடுக்கிறோம். சரியா? பாருங்க, திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப தானாய் அது கனி கொடுக்க மாட்டாது. இயேசுவில் இல்லாமல் நாம் என்னத்தை பெற முடியாது? கனிகள் நம்மிலே உற்பத்தியாக முடியாது. சரியோ? அப்ப இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவனிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. என்னை விட்டா உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. தேவன் தெளிவாக சொல்லிட்டார். இந்த வசனம் என்னுடைய மனதுக்கு, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நெடுக இருந்து ஆவிக்குரிய ரீதியிலே என்னை பலப்படுத்திய வசனம். அதான் இந்த வசனம். அதாவது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னுடைய விடா ஜெபத்துக்கே காரணம் என்னென்றா, இயேசு இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே சகலதையும் முழுக்க அவருக்கு அர்ப்பணித்து நீங்கள் வாழும்போது தேவன் எங்களை என்ன செய்வார்? வழிநடத்தி கொண்டு போவார். எத்தனை பேர் விளங்குறீர்கள்? உங்களோட மனதில் நீங்கள் பதித்திர போனோம், இயேசு இல்லாமல், என்ன இல்லாமல், அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அவர்களை நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போம் என்று நாங்கள் பார்க்கிறோம். சரியா? இப்போ இந்த ஆவியின் கனிகளிலே நாங்கள் பார்க்கிறோம் இச்சையடக்கம். இச்சையடக்கம் என்ற கனி என்னிலே உற்பத்தியாக வேண்டும் என்றால் நான் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே இச்சையடக்கம் என்னும் கனி நாம உற்பத்தி செய்யவோ உண்டாக்கவோ முடியாது. இயேசுவில் நிலைத்திருப்பதால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே உற்பத்தி செய்கிற ஒரு காரியமாக என்ன இருக்கிறது? 9 ஆவியின் கனிகள் மாத்திரமல்ல, இல்லையா? இன்னும் கனிகள் உண்டு, இச்சையடக்கமும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரியோ? அப்ப ஆவியானவர் இயேசுவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு செயற்பாட்டை உருவாக்குகிறார். எங்களை மாற்றுகிற தன்மையின், எங்கள் குணாதிசயங்களை மாற்றுகிற ஒரு தன்மைக்கு ஒரு பெயர் எப்படியா இருக்கிறது? இச்சை அடக்கமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த இச்சை அடக்கத்திலே சில கூறுகளை நாங்கள் பார்ப்போம். ஆவியின் கனியிலே இந்த இறுதியாக குறிக்கப்பட்டிருக்கிற இந்த இச்சையடக்கம் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் ஒரு குணநலத்தை அது குறிக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி தன்னை கட்டுப்படுத்துகிற ஒரு குணாதிசயத்தை அது என்ன செய்கிறது? கொடுக்கிறது. சரியோ? பாருங்க, போதையூட்டும் பொருள்கள் உண்டு. அதை பயன்படுத்துவதில் மாத்திரமல்ல, வாழ்வில் அனைத்து கூறுகளிலும் உண்டாக்குற ஒரு இச்சை அடக்கத்தை தான் இங்கு பார்க்கிறார். உண்மையாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும் எதை நான் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது பயனுள்ளது, எது பயனற்றது, எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது.
எது என் குடும்பத்துக்கு ஏற்றது, எது என் பிள்ளைகளுக்கு ஏற்றது என்பது எல்லாம் நமக்கு தெரியும். உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு நாளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். 24 மணித்தியாலத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நேரங்களை சரியாய் பாவிப்பதற்கு எங்களுக்கு இச்சையடக்கம் வேண்டும். தேவன் கொடுத்த வருமானங்களை பாவிப்பதற்கு எங்களுக்கு இச்சையடக்கம் வேண்டும். அல்லேலூயா. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இச்சையடக்கம் என்ற கனி நமக்கு இல்லாமல் நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்வை சரியான முறையிலே வாழ முடியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளில் நாம் ஆராய போகிற இந்த காரியம் தூய ஆவியானவரின் ஒரு வல்லமையால் சிந்தனை வாழ்க்கையை ஒரு விசுவாசி கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அந்த தூய ஆவியானவரின் ஒரு வழிநடத்தல் இல்லாமல் நம்முடைய சிந்தையை நாம் கட்டுப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார், குடிகொண்டிருக்கிறார், வாழ்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் இருந்து கூட இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை அநேகராலே கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதை காண்கிறோம். இல்லையா? காண்கிறோம். ஆனால் ஆவியானவர் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் செய்கிற ஒரு காரியம் என்னென்றால், எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த, இச்சைகளை கட்டுப்படுத்தும் ஒரு கனியை அவர் உருவாக்கி எங்களுக்கு உதவி செய்து நாம் அதை கட்டுப்படுத்தி அவருக்கு பிரியமாய் ஆசீர்வாதமாய் வாழ எங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணரிடம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உணவின் மீது கொண்டிருக்கும் வேட்கை, சிற்றின்பங்களின் நாட்டம், நம்முடைய வாயால் நாம் பேசுகிற தன்மைகள், மனப்பாங்குகள், தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வலிமையான காரியங்கள் எல்லாவற்றிலும் இச்சையடக்கத்துடன் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள முடியும். யாரால்? இயேசுவிலே நிலைத்திருக்கிறவனால். அல்லேலூயா. இப்ப உணர்ச்சி மிகுந்த ஒரு பேர் ஆர்வத்திற்கோ அல்லது விருப்பத்திற்கோ அவன் எவ்விதத்திலும் அடிமைப்படுவது இல்லை. இன்றைக்கு உணர்ச்சிகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், இச்சை அடக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அது ஆக்குகிறது. இல்லையா? பாலியலிலும் சரி, பொருட்களிலும் சரி, பணத்திலும் சரி, வேறு உலக ஆசைகளிலும் சரி, அது என்ன செய்கிறது? எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அது என்ன செய்கிறது? எங்கள் இச்சை அடக்கத்தை அது மேற்கொள்ளுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய நாளிலே தேவன் எங்களுக்கு நல்ல நேரத்தை 24 மணித்தியாலங்கள் கொண்ட நாளாக கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். சரியோ? அதற்கு தூங்குறதற்கு ஒரு நேரம், வேலை செய்கிறதற்கு ஒரு நேரம், வீட்டுக்கு வருகிறதற்கு ஒரு நேரம், கடவுளை ஆராதிப்பதற்கு ஒரு நேரம். இன்றைக்கு அதிக நேரங்களை நமக்கு இந்த இச்சையடக்கம் இல்லாதால் கொண்டு போகிறது எது? டிவி, மொபைல், டெலிஃபோன், மீடியா. இது உலகத்தையே பிடித்து வைத்திருக்கிறதா இல்லையா? நேரத்தை நாம் இச்சை அடக்கத்தோடு பாவிப்பதற்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். சில பேர் சொல்வார்கள், அந்த காலத்தில் இவ்வளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கவில்லை, அவர்களுக்கு அது இலகுவாக இருந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். இல்லையா? இப்போ இந்த காலத்தில் மொபைல், டெலிஃபோன், டிவி, அந்த சேனல், இந்த சேனல், அந்த படம், இந்த படம், ஸ்போர்ட்ஸ், அது இதெல்லாம் இப்போ எல்லாம் பிஸ்னஸ் ஆக்கி என்ன நடக்கிறது? எத்தனை பேர் உங்களுடைய மொபைல் டெலிஃபோனில் இரவு படுக்கும் போது இன்றைக்கு நான் எத்தனை மணித்தியாலம் பாவித்திருக்கிறேன் யாராவது பார்க்குறீங்களா? அல்லது உங்கள் டாத்தால சீரியல் பார்க்கிறவர்கள், வீட்டில் இருக்கிற அம்மாமார் என்ன செய்கிறது? தனியே பொழுதுபோக்கு இல்லை, டிவி தான் பேசும். அவைக்கு அப்படி ஒரு ஆர்குமெண்ட். தனியே இருப்பவர்களுக்கு அப்படி ஒரு ஆர்குமெண்ட். தனியே இருக்கிற வாலிபர்களுக்கு அப்படி ஆர்குமெண்ட். வீட்டில் ஒன்றுமில்லை செய்ய. அப்போ என்ன செய்கிறது? தந்தை நமக்கு கொடுக்கிற பாருங்க, ஒரு நேரத்தை சரியான முறையிலே பாவிப்பதற்கு மொபைல் டெலிஃபோன் பாவிக்கிறது தவறு அல்ல, டிவியில் நிகழ்ச்சிகள் இருக்கிறது பாவிக்கிறது தவறுகள் அல்ல. அதுக்காக சீரியல் பார்க்கலாம்னு நான் சொல்லவில்லை.
சரியோ? இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், அது எங்களை சிறைப்படுத்தி அதிக நேரத்தை வீணாக்குகிறது. கேள்வி என்னென்றால், அதை ஏன் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை? உனக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே? இல்லையா? எங்கே? ஏன் உன்னுடைய நேரத்திலே உனக்கு இச்சையடக்கம் இல்லாமல் இருக்கிறது? நாங்கள் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நல்ல விஷயம், தொடர்ந்து செய்வோம். சீரியல் பார்க்கறது 2 மணித்தியாலம், ஜெபிக்கிறது 15 நிமிஷம். சீரியல் பார்க்கறது 3 மணித்தியாலம், ஜெபிக்கிறது 5 நிமிஷம். விளங்குறதா? இது இச்சையடக்கம் உள்ளவர்கள் செய்கிறதா? இல்லை. விளங்குறதா? அருமையானவர்களே, பாருங்க, நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நவீன உலகில், சரியா, நவீன உலகிலே எங்களை காக்க முடியாது என்று சொன்னால் அது தவறு. டிவி பார்க்கிறோம், ஆனால் அதில் கூடியதை மட்டும் பார்க்கிறதான் இச்சையடக்கம் உள்ளவன். சரியா? பார்த்து கொண்டு இருக்கும்போது கண்டதெல்லாம் பார்த்து விட்டு எழும்புகிறது, அது இச்சையடக்கம் உள்ள ஆவியின் கனி கொண்ட ஒரு கிறிஸ்தவன் அல்ல. அடிமைப்படுத்துகிறதும் நெருங்கி நிற்கிறதுமான ஒரு கோலியாத் போன்ற பாவத்தை வெற்றி கொள்ள நாட்டமுடையவனாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இச்சை அடக்கம் இல்லாததுனால தான் அருமையானவர்களே வீட்டில் சண்டை கூட உண்டாகிறது. ஆவிக்குரிய ரீதியிலே வளர முடியாமலும் நாம் இருக்கிறோம், இல்லையா? பாருங்க, எனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் ஆவியின் கனி அற்றவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது, இல்லையா? எனக்குள்ளே என்னை கட்டுப்படுத்தாவிட்டால் ஆவியின் கனி எனக்கு இல்லை. அப்ப இச்சை அடக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. கொரிந்தியர் 9:25 வாசிப்போம். உடற்பயிற்சி விளையாட்டுகளிலே வீரனாக திகழ்கிறான். எல்லாவற்றிலும் இச்சையடக்கத்தை கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன பார்க்கிறோம். அப்ப பவுலானவர் கொரிந்து நகரத்துக்கு கொரிந்து சபைக்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். ஒரு விளையாட்டு வீரன் எப்படி இருப்பானாம்? எல்லாவற்றிலும் அவன் ஒரு இச்சை அடக்கம் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப இச்சை அடக்கம் கட்டுப்பாட்டுடன் அவன் இருப்பான். தன்னை அவன் கட்டுப்படுத்துகிறான். என்னத்தில் கட்டுப்படுத்துவான்? என்னத்தில் கட்டுப்படுத்துவான்? சாப்பாட்டில் அவன் ஒழுங்கா சாப்பிட வேண்டும், உண்மை இல்லையா? பயிற்சி ஒழுங்கா எடுக்க வேணுமா? பயிற்சி எடுக்க வேண்டுமென்றா என்ன செய்ய வேண்டும்? சரியான நேரத்தில் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அவர்ஸ் அவங்க என்ன செய்யணும்? பயிற்சி எடுக்க வேண்டும். அதை ஒழுங்காக செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும், ஒழுங்கா நித்திரை கொள்ள வேண்டும், உண்மை இல்லையா? அப்ப அவன் இரவில் நல்லா விடிய டிவியை பார்த்துட்டு அடுத்த நாள் எழும்பி விளையாடலாமா? பின்னேரம் முழுக்க மொபைலில் இருந்துட்டு அடுத்த நாள் எழும்பி விளையாடலாமா? இப்போ நீங்கள் ஒழுங்கா நித்திரை கொண்டாட்டில் விடிய எழும்பி வேலை செய்ய சட்டியான பஞ்சியாக கிடக்கு. ஏன்னா எழும்ப முடியாதுன்னு சொல்லுவோம், உடல் அலுப்பாக இருக்கும். அப்ப ஒரு விளையாட்டு வீரன் எத்தனை காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? சாப்பாடு நல்ல பன்றி மாதிரி சாப்பிட்டுட்டு அவனால் ஓட முடியுமா? நாங்கள் எல்லாம் இப்போ கொலஸ்ட்ரால் குளிசை பாவிக்கிற மாதிரி தான் அவன் பாவிக்க வேண்டி வந்துடும், இல்லையா? அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் சாப்பாட்டில் சத்துள்ள உணவாக இருக்க வேண்டும், அளவாக சாப்பிட வேண்டும், நேரத்துக்கு சாப்பிட வேண்டும், ஒழுங்காக படுக்க வேண்டும், நேரத்தை வீணாக்காமல் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பாடு உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு நல்ல விளையாட்டு வீரனாக அவனால் இருக்க முடியாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, சரியோ? அவர் என்ன சொல்லுகிறாரு? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். போச்சல எல்லாத்திலும்
ஃபுட்பால் விளையாடும் போது இளவாலையில் விடிய 5 மணிக்கு ப்ராக்டிஸுக்கு போகணும். சரியா? விடிய 5 மணிக்கு போனால் 5 மணிக்கு கிரவுண்டில் நிற்கணும், 7:30 முடியும், பேருந்து வீட்டை போகணும், 8:30 ஸ்கூலுக்கு அங்கே நிற்கணும், திரும்ப 1.5 கிலோமீட்டர் சைக்கிளில் ஓட வேணும். ப்ராக்டிஸுக்கு வந்தால் எங்களுடைய வைஸ் டைரக்டர் ஃபாதர் ஜஸ்டின், இப்போ ஜப்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவர் தான் பிஷப்பாக இருக்கிறார், நீட்டு தடியோட சரியா ஒரு பெரிய பானை இருக்கும், பானைக்குள்ள நிறைய பச்சை முட்டை இருக்கும், அதை சுற்றி அப்படியே வருவார், தடி பின்னுக்கு இருக்கும். 5 மணிக்கு ப்ராக்டிஸ் என்று சொன்னால் 5 மணிக்கு நிற்கணும். சரியோ? பச்சை முட்டை யாராவது குடிப்பாங்களா? விளங்குறதோ? வேண்டாம், விருப்பம் இல்லை, இதெல்லாம் சரி வராது இல்லையா? நீ ஒரு பிளேயரா டைமுக்கு வர வேணும், அதை நீ முட்டை எடுத்து குடிக்கத்தான் வேணும். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், சும்மா ஒரு நாய்க்குட்டி சுற்றுற மாதிரி சுற்றிக்கொண்டே அப்படி இருப்பார், தடி பின்னால் இருக்கும். பிந்தி போனால் அடிதான். உதிரியாவது செகண்டரி ஸ்கூலில் சரியாக அடிப்பாங்க, ரிப்போர்ட் நேரமும் பிந்தி கிந்தி போனால் சரியாக அடிப்பாங்க. அடிக்கிறது என்ன, இங்கே தான் அடிவிடும், பிரம்மண்டா அந்த மாதிரி எல்லாம் வெட்டி ஒஃபிஷிலே நீங்கள் ரெக்டர்டு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் பிரம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேக் இருக்குது, அதில் அழகாக வைத்திருப்பாருங்க. சரியா? இப்போ எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், முதலாவது டைம் சரியாக இருக்கணும், ரெண்டாவது சாப்பிட்டே ஆக வேண்டும், அதுக்கு பிறகுதான் ப்ராக்டிஸ் நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும் இல்லையா? ஒழுங்காக செய்த பிற்பாடு 1.5 கிலோமீட்டர் சைக்கிளில் வீட்டில் ஓடி குளித்து அந்த ப்ராக்டிஸ் பண்ண வேர்வையோட நாம் எல்லாம் யூனிஃபார்மோட ஒயிட் அண்ட் ஒயிட் திரும்ப ஸ்கூலுக்கு நிற்க வேண்டும். சரியா? இப்போ விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒரு விளையாட்டு வீரர் என்று பவுல் சொல்லுகிறார், கொரிந்து சபைக்கு சொல்றார், தேற்றவாளனுக்கும் சொல்லுகிறார். நாம் யாரு? நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே விளையாட்டு வீரர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு எங்களை ஒப்பிடப்படுகிறது இல்லையா? சரி, பந்தய பொருளுக்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்திற்கு அதை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். பாருங்க, சொல்லுகிறாரு, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அப்ப அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களுக்கு இச்சையடக்கம் எப்படி இருக்க வேண்டும்? விளங்குதா? இப்ப நான் பிந்தி போனேன்டா என்ன செய்யும்? அடிவிடும். ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு அடிவிடும், சரி வேண்டிட்டு வரலாம். 3வது கிழமை என்ன நிப்பாட்டிடுவாங்களா இல்லையா? நீ ஒழுக்கம் இல்லையண்டா நிப்பாட்டிடுவாங்களா இல்லையா? முந்தி இருந்தவர் ஹாஸ்டலுக்கு பிரதராக இருந்தவர் பிரதர் சூசநாதன் என்று சொல்லி, பிரதர் சூசநாதன், ஃபாதர் ஜஸ்டின் வைஸ் ரெக்டர், ஃபாதர் அண்டன் ராஜநாயம் ரெக்டர் இருந்த காலத்தில் 3 பேர் அடிப்பாங்க. அடி என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அப்படி அடிக்கிறதோ தெரியலை, அனுபவம். அநேகமாக யாழ்ப்பாணத்தில் எல்லாம் அடி வேண்டாத பள்ளிக்கூடம் நான் நினைக்கையில் இருந்திருக்க வேண்டாம், எல்லாம் அடிதான். அந்த என்ன எப்படியான ஒரு சுய கட்டுப்பாடு வேண்டும், நல்ல பழக்க வழக்கம் வேண்டும். நாம் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம் அல்லது ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்முடைய பாடசாலைகளிலே சரி, அந்த காலத்து இந்த காலத்தில் சொல்லுகிறார்கள், உளவியல் ரீதியாக அது தவறு, இப்போ நிப்பாட்டி வாரார்கள், அது எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவோம். ஆனால் பவுல் வேதத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறார்? இவைகள் எல்லாம் அவைகள் தங்களுடைய அறிவின்படி தங்களுக்கு தெரிந்தபடி எங்களை சரியான முறையில் உருவாக்குவதற்காக செய்த காரியங்கள். வீட்டிலும் எங்களுக்கு அடிப்பார்கள், ஏன்? அது செய்த காரியங்கள். இவர்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களை ஒரு நல்ல முறையில் நடத்துவதற்கு, கட்டுவதற்கு தானே அவங்க அப்படி செய்தார்கள். விளங்குறதா? ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் கட்டுப்பாடு, எது சரி எது பிழை என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து நல்லவைகளை சரியான முறையில் கடைப்பிடிக்கவும், கூடாத காரியங்களிலே வாழ்க்கையிலே நாம் இச்சை அடக்கத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் பெற்றோரும் பாடசாலைகளிலும் அப்படி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். எங்களை கட்டி எழுப்புவதற்காக வாழ்க்கையிலே ஒரு முறை உண்டு, அதன்படி நாம் இச்சை அடக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக செய்தார்கள்.
விளங்குறதா? இப்ப ஆண்டவர் அந்த மனுஷர்களால் அவர்கள் முயற்சி செய்த முடியாததை கடவுள் எங்களுக்கு என்ன செய்கிறார்? தன் பரிசுத்த ஆவியினாலே அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, இன்றைக்கு சில சபைகளிலே ஃபுட்பால் விளையாடுறவர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஸ்போர்ட்ஸ், ஆனால் அவைகளை சபையிலே காண முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள், என்னுடைய கேள்வி என்னென்றால், விளையாடுவது தவறல்ல, ஆனால் ஏன் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சென்று சும்மா தமிழிலே சொல்லுவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாதென்றே வேதம் சொல்லுகிறபடி அவர்களுடைய விளையாட்டு எப்படி போயிருக்கிறது? ஒரு இச்சை அடக்கம், ஒரு அடக்கம் இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போய் இன்றைக்கு அநேகரை சபையிலே காணவில்லை. ஒஸ்லோவில் நடக்கிற காரியம், நல்லா விளையாடுகிறார்கள், ஆனால் ஒரு ஆராதனைக்கும் அவர்களை காண முடியாது. புரிகிறதா? ஏன்? இச்சை அடக்கம் எங்கே போனது? இவர்கள் ஆவியின் கனியுள்ள கிறிஸ்தவர்களா என்பது என்னுடைய கேள்வி. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இச்சை அடக்கத்துடன் மற்ற காரியம் எல்லாவற்றையும் நாம் விட்டு மனதை அடக்கி கொண்டு கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த தன்மை, அந்த கனி நம்மிடம் ஏன் இன்னும் இல்லாமல் இருக்கின்றது? உலகத்திற்காக தங்களை விட்டு கொடுக்கிற அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய சபைக்காக விட்டு கொடுக்க முடியாது இருக்கிறது. காரணம் என்ன? அந்த ஆவியின் கனி அவர்களுக்குள்ளே உற்பத்தியாகிற அளவுக்கு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறதில்லை. புரிகிறதா? இன்றைக்கு கனிக்காக ஜெபிக்கிறார்கள், ஆண்டவர் எனக்கு அந்த கனியை தாரும், இந்த கனியை தாரும். விளங்குறதா? அதை விட ஜெபிக்கிறது நல்ல. உங்கள் போய்க்க கடைகளிலே ஆண்டவரே அதை ஃபுருக் தில்பூட்டினா எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறது நல்ல. இயேசுவிலே நிலைத்திருந்தாலே அவர் உனக்குள்ள தன் பரிசுத்த ஆவியை கொண்டு கனியை உருவாக்குறவராக இருக்கிறார். இப்ப இயேசுவிலே நிலைத்திருக்க முடியாமல் உலக காரியங்களிலே நம்மை நாம் கட்டுப்படுத்த முடியாமல் அநேக காரியங்களுக்குள்ளே காலை வச்சிட்டு இருக்கிறோம். இதனால் சபைகள் காய்ந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு இச்சை அடக்கம் என்ற அந்த கனி இல்லாததான் அது முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, ஆவியின் கனியுள்ளவன் என்ன செய்கிறான்? அந்த ஆவியின் கனியை உருவாக்கிய பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைக்கு முதலிலே அவன் என்ன செய்வான்? கீழ்ப்படிவான். மற்ற எல்லா காரியத்திலும் அவன் என்ன செய்வான்? கட்டுப்பாட்டுடன் வாழுவான். விளங்குறதா? சரி, சபையிலே 1 கொரிந்தியர் 6:12 சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 6:12 நாங்கள் வாசிக்கிறோம். வாசிங்க இருக்கா? பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அதிகாரம் எங்களுக்கு உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். சுதந்திரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது நமக்கு. இன்றைக்கு சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் பணத்தையும் பாவித்து இச்சை அடக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை காணக்கூடியதாக இருக்கிறது. விளங்குறதோ? ஆகிலும் அவர் என்ன சொல்லுகிறாரு? எனக்கு சுதந்திரம் உண்டு, எனக்கு வசதி உண்டு, சரியா? என்ன இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உண்டு. இன்றைக்கு அநேகருடைய எண்ணம் உயிரோடு இருக்க மட்டும் அனுபவிக்கணும், நல்லா குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும். விளங்குறதா? நல்லா அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி இருக்கணும். வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கணும். அப்படியே வாழ்ந்து பாருங்க, என்ன நடக்கும்? நீங்க அதுக்கு அடிமையாய் போவீர்கள். இயேசு
உங்களுக்கு இரட்சகரா இல்லை, ஒரு என்ன ஒரு மதத்தலைவராகத்தான் இருப்பார். அங்கே என்னத்தை காண முடியாது? ஆவியின் கனியை காண முடியாது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாத்தையும் பாவி, அனுபவி ராஜா, அனுபவி. ஆனா எனக்கு எல்லாம் தகுதியாய் இராது. இந்த காரியத்திலே தப்பிக்கொள்வதற்கு இச்சை அடக்கம் நம்முடைய வாழ்க்கையில வேணுமா இல்லையா? வேணுமா இல்லையா? அல்லாட்டி என்ன செய்ய போறீங்க? இல்லை, எனக்கு அதிகாரம் உண்டு, நான் சுதந்திரமான நாட்டில் வாழ்கிறேன், நான் உழைக்கிறேன், என்னுடைய பணம், யார் என்ன கேட்கிறது? விளங்குறதா? ஆனா நீ அடிமையாய் போனால், விளங்குறதா, அடிமையான வாழ்க்கை எங்கே கொண்டு போகும்? முடிவிலே நம்ம எங்கே கொண்டு போகும்? ஆவியின் கனியான இச்சையடக்கம் நம்மை ஒன்றுக்கும் அடிமைப்படுத்த விடாது. புரிகிறீங்களா? புரிகிறீங்களா? என்னத்துல சில பேருக்கு நல்லா சாப்பிடணும், சில பேருக்கு நல்லா சிற்றின்பங்கள் எல்லாம் அனுபவிக்கணும். விளங்குறதா? நோர்வேல இருக்கிறோம், சரி, நோர்வேல இருக்கிறோம், காசு இருக்கிறது, சாப்பாட்டுக்கு குறைவில்லை. அதுக்காக கண்டதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கண்டதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு வியாதி வந்துடும். என்ன அனுபவிக்க போறீங்க? அனுபவிங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனா கட்டுப்பாட்டோடு இருந்திருந்தா எப்படி வந்திருக்கும்? உலகத்தார் மாதிரியே கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருப்பது ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, இன்றைக்கு உள்ளத்திற்கு அமைதியை உண்டாக்குகிற மருந்துகள், தூக்க மருந்துகள், அது வேற எந்த மருந்துகளாக இருந்தாலும் இப்போ டாக்டர் கொடுக்காதுகளை நாம் பாவித்து இவைகள் எல்லாம் என்னுடைய உடம்பு அப்படி வரணும் இப்படி வரணும் என்று இருக்கிறதே ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு காரியம்தான். என்ன ஓமா இல்லையா? உண்மையாகத்தான். ஏனென்றா பணம் இருக்கிறது, நாம் என்ன செய்கிறோம்? வேண்டுகிறோம், நல்லா வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சரியா? இப்படியே போய்கொண்டிருந்தால் என்ன நிலைமை? எத்தனை பேர் நாம் உணர்கிறோம் வாழ்க்கையிலே இச்சையடக்கம் மிக முக்கியமானது? வாழ்க்கையில் ஒவ்வொரு பக்கங்களிலும், ஒவ்வொரு முடிவுகளிலும், ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு இச்சையடக்கம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் எத்தனை பேர் அருமையானவர்களே இன்றைய நாளில் புரிந்து கொள்ளுகிறோம், விளங்கிக் கொள்ளுகிறோம்? பாருங்க, ஒருவனை ஒரு சிற்றின்ப நாட்டம் அவனை தாக்கும் என்றால், ஒரு தூய்மை இல்லாத எண்ணங்கள் என்ன செய்யும்? வாழ்க்கையில் நிறைய வந்துடும் என்று பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, ஒரு ஒழுக்க காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒழுங்கா இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? இந்த கட்டுப்பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது இல்லையா? பாருங்க, ஒரு ஊழியக்க 1 கொரிந்தியர் 9:27 இருக்க வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இல்லையா? அப்ப சரீரத்தை ஒடுக்கிறோன்னா எத்தனை காரியத்தில் ஒடுக்கணும்? ஆசையில் ஒடுக்கணும், பொருட்களில் ஒடுக்கணும் இல்லையா? பணத்தில் ஒடுக்கணும், நடைகள் பேச்சுக்களில் ஒடுக்கணும், உலக காரியங்களில் ஒடுக்கணும் இல்லையா? இருக்கிறதா இல்லையா? நாம் எல்லாரும் ஊழியக்காரர் தானே. அதில் ஊழியக்காரர்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆவியின் கனி இச்சையடக்கம் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது இல்லையா? இப்ப ஊழியத்திற்கு சரீரத்தை ஒடுக்க வேண்டுமாயின்
ஆவியின் கனி இல்லாமல், பரிசுத்தாவியானவருடைய செயல் இல்லாமல் நாம் அதை அவருடைய உதவி இல்லாமல் செய்யலாமா? செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் சரீரத்தை தேவனோடு செலவிட வேண்டும். கட்டுப்பாடு இல்லாமல் கண்டதெல்லாம் செய்துவிட்டு ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்ய முடியாது. பண ஆசையோடு ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் நாம் சபையில் இருக்கிற பணத்தை தான் திருடுவோம், இல்லையா? எல்லாம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு சரீரத்தை நாம் ஒடுக்க முடியாது. விளங்குறதா? பாலியல் காரியங்களாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த காரியம், அது விளையாட்டாக இருக்கலாம். எல்லாவற்றையும் செய்துவிட்டு, அளவுக்கு மீறி செய்துவிட்டு நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு அதை ஒப்பு கொடுக்க முடியாது. சரியா? என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஊழியக்காரன் பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவரோட கூட இருக்க வேண்டும், இல்லையா? அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை ஒடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? இச்சையடக்கம் நமக்கு தேவை. இச்சையடக்கம் நமக்கு தேவை. செல்ஃப் கண்ட்ரோல் எங்களுக்கு சரியான முக்கியம். அது ஆவியின் கனியாக இருந்தால் தான் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடி உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள ஊழியக்காரனாய், சரியோ, பண ஆசை பெண்ணாசை இல்லாதவர்களாய், ஆவியின் கனி அற்றவர்கள் ஊழியம் செய்ய முடியாதென்று பார்க்கிறோம். சரியா? ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை தவிர்க்க முடியவில்லை என்று சிலர் வருந்துவார்கள். இந்த பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை, இல்லையா, என்ன செய்கிறதுன்னு சிலர் கேட்பார்கள். ஒரு தோல்வி மனப்பான்மை அது என்ன செய்யும்? மாபெரும் ஒரு தோல்விக்கு தான் அது எங்களை கொண்டு போய் விட்டுடும். என்ன? தூய ஆவியானவர் தேவையான வெற்றியை தர இயலாதென்று நினைக்கிறவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள். தூய ஆவியானவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆவியின் கனியை அவர் உண்மையாக அவருக்குள் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதிலும் இந்த காரியத்தை எங்களுக்குள்ளே அவர் என்ன செய்வார்? நிச்சயமாய் செய்வார். சரியா? இப்போ அநேகரை பார்க்கிறோம், புகைப்பிடிப்பது, சூதாடுவது, ஆணையிடுவது, சரியோ, இப்படியான சூதாட்ட காரியங்கள், பழக்க வழக்கங்களில் இருந்து அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன? அதை விடுபட முடியாது. சில பேர் விடுகிறார்கள், சில பேர் சில அரசாங்கத்தில் சில உதவியுடன் விடுகிறார்கள். சரியோ, அது எத்தனை நாளைக்கு என்பது ஒரு கேள்வியாக அது இருந்தாலும், தூய ஆவியானவர் பாருங்கோ இவர்கள்ட்ட குடியிருப்பதில்லை. பொதுவாக விசுவாசம் இல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களுக்கு கூட அரசாங்க உதவியோடு விட முடியாத பழக்க வழக்கங்களிலிருந்து இன்றைக்கு அநேகர் விடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட தூய ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் இல்லை. தூய ஆவியானவரை தங்களுடைய உள்ளத்திலே குடியிருப்பவர்களாக இல்லாதவர்கள் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பழக்கங்களை விடுபவர்களாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் எப்படி அதில் இருந்து விடுதலை அடைய வேண்டும்? அப்படி யோசித்து பாருங்கள். இச்சையடக்கம் என்பது 9 ஆவியின் கனிகளைப் போலவே இயற்கைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஒழுக்கநெறி உடையவர்களாக விசுவாசிகள் செயல்படுவதற்கு இச்சையடக்கம் என்ன செய்கிறது? வழிவகுக்கிறது. ஆமென். சரியா? என்ன செய்கிறது? ஒழுக்கநெறி உடையவர்களாய் விசுவாசிகள் செயற்படுவதற்கு இச்சையடக்கம் எங்களுக்கு உதவி செய்கிறது. ஆமென். சரியா? இப்ப யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். எகிப்துக்கு போனான். யோசேப்பை பற்றி உங்களை எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன காரியத்திலே அவன் இச்சையடக்கத்தோடு இருந்தான்? அதுவும் நமக்கு தெரியும், இல்லையா? அதுவும் நமக்கு தெரியும். உண்மை உள்ளவனாக இருந்தான் கடவுளுக்கு. சரியா? வேற இனத்தில் இருந்தார். பாவக்காரியம் அவனிடம் வந்தது போது அவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்ததா இல்லையா?
சரி, ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு அந்த தேசத்துல. அந்த பொறுப்பை என்ன செய்தான்? அந்த வயசிலும் தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலோடு அவன் தன்னை தெரிந்தெடுத்தவனுக்கு துரோகம் செய்யாமல் உண்மையுள்ளவனாயிருந்தான். அதனாலே அவன் உயர்த்தப்படுகிறான் இல்லையா? பாலியல் காரியத்தில் அவன் பெரிய ஒரு கட்டுப்பாட்டோட இருந்தான் என்று பார்க்கிறோம். ஓமா இல்லையா? நேர்மையில, உண்மையில, சரியா? அவனுடைய செல்ஃப் கண்ட்ரோல். பாருங்க, அந்த வயசுல கூட சகோதரர்களை அவன் மன்னிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறான். அவனுடைய மனதிலே அவன் கண்ட்ரோலோட இருந்தான். எப்படி? குழியில போட்டாச்சு, தனியே போனாச்சு, ஒரு தரம் இல்லை, புது தேசம், புது இடம், புது மொழி, புது கலாச்சாரம். விளங்குறதா? மனதில் எப்படி இருந்தான்? கடவுளோட இருந்தபடியால் அவன் என்ன செய்தான்? அந்த இச்சையடக்கத்தை கனியாக அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் இல்லையா? சாமுவேல் தாவீதை கொல்ல வேண்டும். ஒரு நாள் இவன் நித்திர கொள்ளும் போது தாவீது போகிறான். ஆனால் அவனை கொல்ல முடியும். ஆனால் தாவீது கொன்றானா? யாரை? பவுலை கொன்றானா? கொல்லவில்லை. சால்வையின் ஓரத்தை தான் வெட்டி கொண்டு வந்தான். ஏன்? அந்த அளவுக்கு அவசரப்படாமல் இச்சை அடக்கத்தோட அந்த செல்ஃப் கண்ட்ரோலை அவன் பிடித்து வைத்திருந்தான் தாவீது. அவன் கடவுளாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா என்றதற்காக. இந்த மனுஷர்களை பாருங்க, இயேசுவுக்கு சோதனை உண்டானது இல்லையா? வனாந்திரத்திலே எப்படி இருந்தார்? எல்லாவற்றிலும் முக்கியமான ஒரு காரியம் எப்படி இருந்தார் யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஒருவரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? பரிசுத்த ஆவியினால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்ன உதவி செய்தார்? பிசாசு சொன்னார், பார், எல்லாத்தையும் உனக்கு தருகிறேன், வணங்கு, விழுந்து இல்லையா? எங்கே போனது அவருடைய இச்சையடக்கம்? ஏன் அவர் உலகத்தின் பார்வைக்கு இல்லையா அவர் தன்னை ஒப்புக்கொடாமல் கண்ட்ரோல் பண்ணினார். இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணினார். நம்முடைய நாட்களை நாம் எப்படி வாழ்கிறோம்? பார்க்கிறதெல்லாம் வேணுமா இருக்கு நமக்கு. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அடே, இதெல்லாம் என் தகப்பன் உண்டாக்கினது, என்ன அதுக்கு நான் தான் சொந்தக்காரன் இல்லையா? நீதிமொழிகள் 25:28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருப்பான் என்று வாசிக்கிறோம். பலவான்களை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். எத்தனை பேருக்கு மனதை அடக்க முடியும்? மோபிலில் இருக்கும்போது மனதை, சேரியல் பார்க்கும்போது மனதை, தேவையற்ற காரியங்களுக்கு நேரங்களை செலவழிக்கும் போது மனதை எத்தனை பேருக்கு அடக்க முடியும்? புது சங்கிலி, புது காப்பு எல்லாம் வந்துட்டது, வேணுமா? வீட்டை இருக்கா? இருக்கு. ஏன் பணத்தை கொண்டே அதுக்குள்ளே கொட்டுவான்? மனதை எத்தனை பேர் அடக்க முடியும்? விளங்குறதா? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் அத்தியாவசிய காரியங்களை விட்டு கண்டதெல்லாம் நமக்கு வேண்டுமென்ற எண்ணங்களில் இருந்து நாம் மனதை அடக்க வேண்டியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா! புரிகிறதா? ஆமென். சுய கட்டுப்பாடு இல்லாத ஒருவர், அவரிடம் என்ன இருக்கும்? உடல் ரீதியான வன்முறைகள், ஆரோக்கியமற்ற தன்மைகள் இருக்கும். சரியா? சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு இயேசுவில நிலைத்திருக்க வேண்டும். சரியா? நாம் என்ன செய்ய வேண்டும் அருமையானவர்களே? எங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை, இச்சை அடக்கம் இல்லை என்றால் என்ன செய்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் பேசும்போது நாம் முதலாவது அதற்காக ஜெபம் பண்ணலாமா இல்லையா? ஆண்டவரே, இந்த இச்சை அடக்கத்தால் என் வாழ்க்கையில நேரங்களப்பா, பணங்களப்பா, உமக்கு செய்கிற ஊழியங்களப்பா எல்லாம் அநியாயமாய் போகிறது.
அந்த ஆவியின் கனியை எனக்குள்ளே உற்பத்தியாக்கும் என்றுட்டு நான் என் பாட்டில் போய் வாழ முடியாது. நான் இயேசுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். இயேசுக்குள்ள நிலைத்திருக்கும் போது அவர் உண்டாக்குகிறார். இல்லாட்டி நாம் விடுதலை அடைய முடியாது. நீங்க முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஜெபம் பண்ண வேண்டும். சோதனை எதிர்ப்பதற்கு, புத்திசாலித்தனமான தேர்வுகளை எடுப்பதற்கு உங்களுக்கு பலத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் வழங்குமாறு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது, உங்கள் மனதை புதுப்பிக்கிறதற்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ரோமன் 12:2 என்னத்தை வாசிக்கிறோம்? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்கள்? மறுரூபம் ஆகுங்கள். உங்களுக்கு இல்லையா இச்சையடக்கம், கட்டுப்பாடு? நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் சுய கட்டுப்பாட்டுக்கான பயணத்தில் உங்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய விசுவாசிகளோடு இருக்க வேண்டும். விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும், ஐக்கியமாக அன்பாக இருக்க வேண்டும். அது உண்மை. அதை விட மேலாக ஆவிக்குரிய காரியத்திலே உதவுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். புரிகிறதா? உங்களுக்கு தெரியுமா, உபவாசம் இருக்கிறது சுய கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமானது. எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறோம் ஒழுங்காக? ஒரு கிழமையில், ஒரு மாசத்தில் ஒருக்கா உபவாசம் பண்ணாமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. உண்ணாமல் இருந்து கடவுளோடு இருக்கும்போது சுய கட்டுப்பாடு உங்களுக்கு நன்றாக பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குவார். அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு நல்ல காரியம் உபவாசம் இருப்பது. மத்தேயு 6:16-18 அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே இந்த உபவாசம் இருக்கும்போது எப்படியான ஒரு நல்ல பழக்கங்கள் நமக்கு உண்டாகிறது. சோதனையை தவிர்க்க வேண்டும். சுய கட்டுப்பாடு இல்லாத நடத்தைகள் அல்லது செயல்களில் ஈடுபடுகிற உங்களை சில காரியங்கள் தூண்டும், சில சூழ்நிலைகள் அது முன்கூட்டியே தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய, ஒவ்வொரு சின்ன சின்ன சோதனைகள், பெரிய சோதனைகளும் உண்டு. பொருளால் பணத்தால் சோதனைகளும் உண்டு, பாலியல் சம்பந்தமான சோதனைகளும் உண்டு. கூடாத காரியங்களை பார்க்கிறதற்கு இன்றைக்கு கையிலேயே நமக்கு நிறைய இருக்கிறது. விளங்குதா? லங்காஸ்ரீல நீங்க போய் ஒரு நியூஸை பார்க்கலாம் என்றால் அது முதல் பக்கத்திலே பார்க்க முடியாத காரியங்கள் நிறைய உண்டு. அப்படி என்றால் எப்படி நாம் சோதனைகளில் இருந்து நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது? சரியா? அப்ப சோதனைகளில் இருந்து எங்களை விடுவியும் என்று நாம் நம்முடைய ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நியூஸ் பார்க்கணுமா? நியூஸ் ஒரு கிளிக், 2 கிளிக், 3 கிளிக், அவ்வளவுதான். சரியா? பார்த்துட்டு அதிலே ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கிறவர்களா நம்மை மாற்ற வேண்டும். சரியா? நம்முடைய சாப்பிடுகிற முறைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மிதமிஞ்சி கண்ட பாட்டுக்கு சாப்பிடுகிறவர்களா இருக்கக்கூடாது. கொரிந்தியர் சபைக்கு என்ன சொல்லுகிறார் பவுல்? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பர்த்டே அடிக்கடி வாரையில், கல்யாணம் அடிக்கடி வாரையில், ஒருக்காத்தானே வருது, இன்றைக்கு போட்டு வெட்டிட்டு போவோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. புலங்குறதோ? அன்றைக்கு நாளுக்குரியது ஒழுங்காக நாம் உண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எப்படி உண்பதும் குடிப்பதும் உட்பட எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்க ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அடுத்ததாக சுய கட்டுப்பாடு. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு நம்முடைய வாயில என்ன இல்லை? இச்சை அடக்கம் இல்லை. வாய் இருக்கிறது, குரல் வருகிறது என்று கண்டதையெல்லாம் பேசுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. நாம் எதை பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம் என்று யோசித்து பேசுகிறவன். சுய கட்டுப்பாடு அதில் இருக்க வேண்டும் நம்முடைய வாயில. ஹல்லேலூயா. தன் வாயை காத்து கொள்ளுகிறவன் தன் உயிரை காத்து கொள்ளுகிறான்.
தன் உதடுகளை அகல விரிக்கிறவன் பாழாகிறான். நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காத்து கொள்ளுகிறவன் தன் உயிரை காத்து கொள்ளுகிறான். விளங்குறதா? கிறிஸ்தவர்கள் பேசும்போது, கதைக்கும் போது அவருடைய ஒரு இச்சையடக்கம் கதையில பேச்சில் இருக்கணும். கண்ட மாதிரி எல்லாம் நாம் வார்த்தைகளை பாவிக்கலாமா? முடியாது. வதந்திகள், கோபம் அல்லது புண்படுத்தும் வார்த்தைகள் தவிர்த்து உங்கள் பேச்சில சுய கட்டுப்பாட்டுகளுடன் நாம் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அடுத்தது பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். சுய கட்டுப்பாடு பெரும்பாலும் பொறுமையை உள்ளடக்கியது. கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் பாருங்க, கடவுளுடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய திட்டத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். விளங்குறதா? பொறுமை நமக்கு மிக முக்கியம். நன்றி உணர்வு மிக முக்கியம். சரியா? பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை நாம் தேடுங்கள். உங்கள் சுய கட்டுப்பாட்டை பின்தொடர்கிற ஒவ்வொரு அடியிலையும் நாங்கள் பார்க்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். நாமும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, உண்மைதான். பாவத்தில் விழக்கூடாது, உண்மைதான். சரி, விழுந்து விட்டோம், என்ன செய்கிறது? வேதம் சொல்லவில்லை விரக்தி அடை என்று. நீ உண்மையில மனம் திரும்பினால், புண்பட்டால் நீ போய் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. செதுட்டேன் என்று ஒப்பாரி வைத்துக் கொண்டா பிசாசு உன்னை கொண்டு போயிடுவான். விளங்குறதா? ஆமென். பாவம் செய்யக்கூடாது. மனம் திரும்புதலுடன் கடவுளுடன் திரும்ப வேண்டும். அவருடைய மன்னிப்பை தேட வேண்டும். அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறாரு. ஆமென். முக்கியம். சுய கட்டுப்பாட்டு வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சில பண்புகள். வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சம் என்னென்றா, ஜெபம் வேதாகமத்தின் மூலம் மனதை புதுப்பிக்க முடியும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? ஜெபத்தின் மூலம் மனதை புதுப்பிக்க முடியும். ஆவியானவர் ஜெபத்திலே இருக்கிறார் இல்லையா? சோதனையை தவிர்ப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரை பாவிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அதிலே அவருடைய உதவியை நாட வேண்டும். முதலாவது ஜெபத்தில், மற்றது விட முடியாத காரியங்களில். ஆமென். மோபிலை விட்டுட்டு இருக்கவே முடியாதா? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கடவுளை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மதிக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு என்பது அது தன்னைத்தானே இழக்கச் செய்கிற ஒரு காரியம் அல்ல. கடவுளுடைய கொள்கைகளையும் நோக்கங்களையும் திட்டங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு குணாதிசயம். அது அவருக்காக பாவிக்கும் போது அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அடுத்ததாக, உங்கள் உடல் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உடல் சம்பந்தமான ஆசைகள் நிறைய உண்டு. அது பல வழிகளில் உண்டு. பாலியல் சம்பந்தமானது மாத்திரமல்ல. உணவு, உடைகள், விளங்குறது. இதில் நம்முடைய மனங்களை, ஆசைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதை கட்டுப்படுத்தாத பட்சத்திலே செல்ஃப் கண்ட்ரோல் அதில் இல்லை என்று சொன்னால் கூடாது. என்ன செய்யலாம்? அப்படி கொஞ்சம் பணம் இருந்தால் கிறிஸ்மஸுக்கு முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, உடுப்பை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் மிகச் சிறந்தது. அதுதான் நல்ல காரியம். நல்ல நாட்களில் அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய நல்ல காரியமாக இருக்கும். ஆமென். பாருங்க, கிறிஸ்துவின் உடையவர்கள், அதாவது நாங்கள், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. எங்கே அறைந்திருக்கிறோம்? சிலுவையிலே அறைந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. கேள்வி என்னண்டா, நம் வாழ்க்கையின் நடைமுறையிலே அது இருக்கிறதா என்பதுதான் அதனுடைய கேள்வியாக இருக்கிறது. சரியோ? அருமையானவர்களே, சுய கட்டுப்பாட்டுக்காக மாத்திரமல்ல, ஆவியின் கனிகளை பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே உற்பத்தியாக்க வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு முதல் ஜெபம் எதா இருக்கும்? இயேசுவே, உம்மில் நான் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு தடை செய்கிற சகல காரியத்திலும் நான் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து
உமக்குள்ளே நிலைத்திருக்க எனக்கு உதவி செய். ஹல்லேலூயா. அப்ப சுய கட்டுப்பாட்டை பின்பதற்கு பிரார்த்தனை தெய்வீக வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். சரியோ? சங்கீதக்காரன் 25:5 ஜெபிக்கிறான், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஜெபம் பண்ணுங்கள். சோதனை அது வலிமை வாய்ந்தது. கண்ணு பார்வைக்கு தெரிகிற காரியங்கள் அது வலிமை வாய்ந்தது. அப்ப நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும்? சோதனையை வெல்ல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவிலே எப்படி ஆண்டவர் நமக்கு ஜெபிக்கும்படி சொல்லிக் கொடுத்தார்? அதற்காகத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தீமையிலிருந்து சோதனைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சரியோ? அடுத்தது, சில சோதனைகள் எங்களை தாக்கினாலும் அது எங்களுடைய திராணிக்கு ஏற்றதாகத்தான் அது இருக்கிறது. அடுத்ததாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பேச்சை கட்டுப்படுத்தணும். நான் உம்முடைய பிள்ளை. தேவையற்ற வார்த்தைகள் விளங்குறதா? என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நான் கழுவப்பட்டவள் போல அது பரிசுத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. அதற்காக ஜெபிக்க வேண்டும். பொறுமைக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, காரியங்களிலே முடிவெடுப்பதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு 1:5, உங்கள் ஒருவனுக்கு ஞானம் இல்லை என்றால் அவர் கடவுளிடம் கேட்கும் போது அனைவருக்கும் தாராளமாய் கொடுக்கிறார். அப்படியானவரிடம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மன நிறைவுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த தேசம் போதும், எனக்கு கொடுத்த வருமானம் போதும், உம்மை சோஸ்தரிக்கிறோம். எனக்கு கொடுத்த கணவனுக்காய் மனைவிக்காய் உம்மை சோஸ்தரிக்கிறோம். போதும் என்கிற மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆடை உடைகளுக்காக நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற சாப்பாட்டுக்கு நன்றியப்பா. காலணிகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை சோஸ்தரிக்கிறோம். புரிகிறதா? எத்தனை பேர் நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணுகிறோம்? ஒரு மன நிறைவை எனக்கு தாரும், போதும் என்கிற மனதை தாரும். அல்லேலூயா. இச்சையில் இருந்து நீங்க விடுபட்டே ஆகணும். இச்சை இருந்தால் உங்களால கடவுளோடு ஒழுங்கா வாழ முடியாது. கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தை ஒழுங்கா கொடுக்க முடியாது. கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஒன்றையும் ஒழுங்காய் உங்களால் கொடுக்க முடியாது. நீங்க எல்லாவற்றையும் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கே பாவிப்பீங்க. இதுதான் அங்க இருக்கிற காரியம். புரிகிறதா? மன நிறைவுக்காக ஜெபம் பண்ணுங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி, அது எதுவாக இருக்கிறது? மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம் தான் அது. இச்சை அடக்கத்தோடு நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, நன்றி உணர்வுள்ளவர்களாக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை, நீ தந்ததுக்கு நன்றி, மிச்ச இந்த காரியத்தை எங்களுக்கு தருவீராக. ஆசைகளை கட்டுப்படுத்த ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்கள் செய்கிறதை நான் செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்கிறதை வேண்டும், அவர்கள் போடுகிறதை போட வேண்டும். விளங்குறதா? இவைகள் எல்லாவற்றையும் விட்டுடுவோம். அல்லது மெர்க்கெக்லார் உண்டோமர் பானா, அதுதான் வேணும். ஏன்? மற்றது போட்டா என்ன கண்ணாடி மாதிரி தெரியுமா? கரண்ட் விழுந்துருமா? அப்ப நீங்க போட்டிருக்க சாரி என்ன பிராண்டடா? இல்லை எனக்கு அவாக்கது பிராண்டட், அது போதும் என்ன? ஆமேன். ஏன் அது நமக்கு 150 கொடுக்குறோம் டிஷர்ட்டுக்கு, அவன் ஒரு பேரை போட்டு விட்டா 450 குரோன். அப்பாடியோ, நாம் என்ன செய்கிறோம்? ஒழுங்கான புக்ஸா இல்லை, அதில் ஒரு ஓட்டை போட்டால் விலை கூட. ஐயோ, அதில் ஒரு ஓட்டை போட்டால் விலை கூட, பேருக்கு விலை கூட. நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருக்கணும். இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் உலகத்தார் இல்லை. ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மலிவான உடுப்புகள் ஒழுங்காக உடுத்துகிறதெல்லாம் கர்த்தர் பிரியப்படுகிறார். போதுமென்ற மனதுடனே. அல்லேலூயா. இறுதியாக அருமையானவர்களே, புதுப்பிக்கப்பட மனதுக்காக ஜெபிங்கள். ஆண்டவரே,
என் மனதை புதுப்பியும் அப்பா. என் பிள்ளைகளின் மனதை புதுப்பியும் ஆண்டவரே. என் கணவனின் மனதை, என் மனைவியின் மனதை புதுப்பியும் ஆண்டவரே சுவாமி. உலகத்துக்கேற்ற மாதிரி இல்லை, உம்முடைய ஆவியின் கனிகள் பெருகுவதற்காய் ஜெபம் அப்படித்தான் இருக்கணும். விளங்குறதா? அப்படித்தான் இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான காரியம். மனது புதுப்பிக்கப்படணும். ரோமர் 12:2 அதைத்தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.